ஆனால் ஆல்வேஸ் சூஸ் தி ஹார்டஸ்ட் பார்ட் ஸோ தட் ஸ்வீட்டஸ்ட் திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் இந்த வருஷத்தோட முதல் நாளை கரெக்டாக கொண்டாடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி குட். ஸோ வருஷம் புதிய இயர் தான் வந்துகிட்டே இருக்கு. 2026 வரும், 2027 வரும், 2024 வந்துச்சு, 2023 வந்துச்சு, எல்லாமே வருஷம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்ன மெயின் திங், நம்ம எல்லாருக்கும் இந்த ஜெய் படிக்கிறவங்க, நம்ம ஜெய் ஆஸ்பிரன்ஸ், நமக்கு அப்படி என்ன புதுசாக இந்த நியூ இயர் அப்படி கொண்டாடுறாங்க, கொண்டாடணும் அப்படி பார்க்கும்போது 2025. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் நடக்க போகுது. நீங்கள் லைக் ஸ்கூல்ல இருந்து நீங்கள் காலேஜுக்கு போக போறீங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய எய்மோட லைக் NIT, IIT, IIIT இந்த மாதிரி பெரிய பெரிய எய்மோட ஒரு டிரான்சிஷன் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து 2023 இருந்து 2024 வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அது டிரான்சிஷன் இல்லை. லைக் அதே மாதிரி 11th அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பெரிய புதுவான டிரான்சிஷன் நடக்க போகுது. ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் போக போறீங்க. ஸோ இந்த இயரை நல்லா கிளியராக கொண்டாடுங்க. இந்த எய்ம் நம்மகிட்ட இருக்கும். ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம், 4 years காலேஜில் லைக் போக போகிறோம். ஸோ அதை வந்துட்டு பெரிய பெரிய காலேஜில் கொண்டாடணும்னு ஆசை இருக்கும். அதான் ஆல்வேஸ் NITs, IITs, IIITs. இந்த காலேஜுக்கு போகிறதுக்கு எல்லாருமே 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 20 days மட்டும் ஹோப்பை விடாமல், லைக் இன்னைக்கு January 1, அடுத்த வருஷம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு 2024 பற்றி நான் 2024 இருக்கும்போது 2025 வரும், 2025 வரும் பேசிட்டு இருந்தேன். இப்போ 2025 வந்துருச்சு. இப்போ January 1, January 22 ஆரம்பிக்குது. நீங்கள் 21 days மட்டும் தான் இருக்கு. இந்த 21 days லைக் இப்போ போயிட்டு நீங்க ஹோப்பை விடவே கூடாது. ஆல்வேஸ் ஹாவ் அ ஹோப் தட் என்னால முடியும், நான் வருவேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். இப்போ வந்துட்டு லைக் நிறைய திங்ஸ் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறமா போர்ட்ஸை விடக்கூடாது, ஜெயில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. போர்ட்ஸ் Februaryல ஸ்டார்ட் ஆகுது. அந்த Februaryல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா அதுதான் டிட்டர்மினிங். லைக் 12th மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் கிரைட்டீரியா இருக்கு. அதை வச்சு கூட நம்ம காலேஜுக்கு போகலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நீங்க இப்போ ஃபுல்லா லைக் ஸ்டார்டிங் 4 months நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். 4 to 5 months கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த 5 months முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ஜாய் பண்ணலாம். லைக் எப்படின்னா, லைக் January, February, March, April, May எண்டிங்ல ஜெய் அட்வான்ஸ்டு முடியுது. ஸோ இந்த 5 மாசம் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல கஷ்டப்படுங்க. லைக் பிடிச்சி கஷ்டப்படுங்க. நம்ம நல்ல காலேஜுக்கு போய் லேண்ட் ஆயிடலாம். அது மட்டும் தான். அதுக்கப்புறமா 3 months லைக் லிட்டரலி 3.5 months நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒர்க் பண்ணணும். லைக் இன்ட்ரெஸ்ட் நீங்க வேற ஒர்க்ஸ் பண்ணலாம். லைக் படிக்கிறது நிறைய பேர் லைக் படிக்கிறதுக்கு பிடிக்காது. அதனால படிக்கிறதுக்கு வேற ஒர்க்ஸ் இருந்தால் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தால் நீங்க பண்ணலாம். லைக் அந்த 3 months எவ்வளோ ஃப்ரீயா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. அந்த 3 months நிம்மதியா ஃப்ரீயா இருக்கிறதோட லைக் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன காலேஜ் கிடைக்கும்னு யோசிப்பேன். நீங்க இந்த 2 லைக் இப்போ உங்களுக்கு நான் 2 parts சொல்றேன். இப்போ இந்த 2 partsல பாத்தீங்கன்னா, லைக் இந்த 5 மாசம் கஷ்டப்பட்டீங்க. 5 மாசம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் 3 months லைக் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 months நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருக்க போறீங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நீங்க நிம்மதியா ஃப்ரீயா இருக்கணுமா, ஆர்எல்ஸ் நீங்க இந்த மாதிரி என்ன காலேஜ் கிடைக்கும், காலேஜ் யோசிச்சுட்டே அந்த பரபரப்புலேயே அந்த 3 months ஓட்டணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பரபரப்புலேயே அந்த 3 months ஓட்டுனா இந்த 5 months நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த 3 months நீங்க நிம்மதியா கொண்டாடணும்னா இந்த 5 மாசம் கஷ்டப்படணும். எப்பவுமே ஒண்ணுதான், நீங்க முதல்ல கஷ்டப்பட்டாதான் அப்புறமா ஜாலியா இருக்க முடியும். முதல்ல ஜாலியா இருந்தீங்க, அப்புறமா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் சொல்றேன். ஆனா ஆல்வேஸ் சூஸ் தி ஹார்டஸ்ட் பார்ட் ஸோ தட் ஸ்வீட்டஸ்ட் திங்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா முதல்ல கஷ்டப்பட்டுருங்க. ஒரு 5 மட்டும் கஷ்டப்படுங்க. ஈஸியா நம்ம அடுத்த 3 மாசம் என்ஜாய் பண்ணலாம். லைக் நிம்மதியா ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்கப்புறமா காலேஜ் லைஃப் வரும், ஃபர்ஸ்ட் இயர் வரும், செகண்ட் இயர் வரும், தேர்ட், அதுக்கப்புறமா வேற ஒர்க்ஸ் வந்துடும். ஆனா இந்த 3 மாசம் லைக் இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 3 மாசம் நிம்மதியா ஃப்ரீயா இருக்கலாம்ல. அதுக்குதான் சொல்றேன். இவ்வளோ கஷ்டப்பட மட்டும் போகாது. இதுக்கு மேல கஷ்டப்படுறது தான் மேட்டர்ஸ். லைக் லாஸ்ட் 20 days தான் மேட்டர்ஸ். இதுக்கப்புறமா தான் நீங்க ஒரு டிரான்சிஷனே வரப்போகுது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப லைக் இந்த 20 daysல நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, டெய்லி PYQs மட்டும் போடுங்க. ஒரு PYQ மார்க் டெஸ்ட் பேப்பரா எடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள். லைக் இந்த மாதிரி ஒரு பேப்பர் லைக் 2020 to 2024 PYQs மட்டும். ஏன்னா நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, 70 to 80% of the JEE main comes from the PYQs. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு PYQs ஒரு பேப்பரா எடுத்துக்கோங்க. லைக் நீங்க வந்துட்டு
இப்போ வந்துட்டு 2024 பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒரு 12 நாள் இருந்தது. அந்த 12 நாள் ஏதாச்சும் ஒரு பேப்பர் மார்னிங் ஷிஃப்ட் ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஜிபிஎன் பிவிக்கு பேப்பர் எடுத்துட்டு டெய்லி ஒன்னொன்னா சால்வ் பண்ணுங்க. வேணா பிவிகேஸ் மட்டும் போடுங்க. கண்டிப்பா நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். கடைசி நாள்ல போயிட்டு லைக் இதுல 2 பார்த்து இருக்கு. இப்போ 2 பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க கஷ்டமான சம்ஸ் போட்டா ஈஸியான சம்ஸ் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கிடையவே கிடையாது. டோட்டலி ராங் அது. இப்போ நீங்க வந்துட்டு கஷ்டமான சம்ஸ் போட்டுட்டே இருந்தீங்க, நீங்க அதுக்கு ஹேபிட் ஆயிடுவீங்க. லைக் இப்படிதான் கஷ்டமான சம்ஸ் வந்து நீங்க போட்டுருவீங்க. ஆனா அது ஈஸியா சம்ஸ் இப்போ உங்க நடுவில் கொடுத்தோம்னா கண்டிப்பா நீங்க சில்லி மிஸ்டேக் பண்ணி விட்டுருவீங்க. இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த ஈஸியான சம்மே இப்படி தொடுறதுக்கு பதிலாக இப்படி சுத்தி வந்து தொட்டு தப்பு பண்ணிடுவீங்க. கஷ்டமா நினைச்சிருவீங்க நீங்களே. அதுக்காக தான் சொல்றேன், ஆல்வேஸ் கோ ஹவு தேர் ஆஸ்கிங். லைக் எப்படின்னா இப்போ வந்துட்டு எப்படி அவங்க கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க எப்பவுமே இப்போ பிவிகேஸ் மாதிரி இப்போ பிவிகேஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது நீங்க சாப்டர் வைஸ் போட்டிருப்பீங்க, பேப்பர் வைஸ் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ பேப்பர் வைஸ் இப்போ பிவிகேஸ் மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்க, எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க, எந்த கான்செப்ட்ல தப்பா இருக்கீங்க பாருங்க. இந்த நாள்ல வந்துட்டு கஷ்டமா படிக்காம ஜெய்மீன் பிவிகேஸ் மட்டும் போட்டு அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு இதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா 70% 80% சேம் கான்செப்ட்ஸ் தான் வருஷம் வருஷம் வரும். அதுக்காக நான் பிவிகேஸ் போடுங்க சொல்றேன். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் கண்டிப்பா பிவிகேஸ் போடாம யூ வில் நாட் ஏபிள் டு கிராக் தட் எக்ஸாம். அதனால புரிஞ்சுக்க. ஏன்னா எப்பவுமே நீங்க ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க அதை முதல்ல லைக் எப்படி அதை தாண்டி போக முடியும். இப்போ நீங்க லைக் முன்னாடி ஒரு பிளானே இல்லாம ஒன்னுக்குள்ள போனீங்கன்னா ஹவு வில் ஏபிள் டு கிராஸ் இட். அதான் சொல்றேன். இதே மாதிரி தான் டி பிளாக் எஃப் பிளாக்கும் போட்டேன். அதே மாதிரி டியூவல் நேச்சருக்கும் என்னென்ன படிக்கணும் பிவிகேஸோட சேர்த்து போட்டுட்டு இருந்தேன். இந்த 20 நாள்ல கண்டிப்பா டெய்லி ஒரு சாப்டர் வரும். ஸோ அதுக்கு நடுவில் அப்டேட்ஸும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஜெய்மீன் இப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நேற்று கூட அப்டேட் போட்டிருந்தேன், அப்கமிங் என்டி அப்டேட் செக் பண்ண சீக்கிரமா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 20 நாள் ஹோப் விடாம நியூ இயர் வந்துச்சுன்னு கொண்டாடாம, நியூ இயர் வந்துருச்சு கொண்டாடிட்டீங்க போதும், கொண்டாடலன்னா கூட பரவாயில்ல. இந்த ஒரு 5 மாசம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் என்ஜாய் பண்ணுங்களேன். என்னதான் நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த 3 மாசத்துல ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிருங்க. இப்ப டெய்லி விளையாடு நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், அதான் விளையாண்டு இருக்க முடியாது. ஸோ 100 days இருக்கும் உங்ககிட்ட, அந்த 100 days என்ஜாய் பண்ணிருங்க. ஆனா அந்த 100 days ஜாலியா நிம்மதியா என்ஜாய் பண்றதுக்கு இந்த 5 மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதானே ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன். ஸோ மெயின்லி இன்னும் நான் சொல்லுவேன், அப்படி பார்க்கும்போது நான் அவங்க லைக் நம்ம வந்துட்டு 2025க்கு ஃபுல்லா நான் எல்லாமே போட்டுட்டே இருந்தேன். எனக்காக நீங்க கண்டிப்பா ரிசல்ட் கொடுப்பீங்க, கண்டிப்பா மாசா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் டூ இட். அண்ணா உங்களுக்காக நான் பண்றேனா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் நிறைய 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 வீடியோஸ் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ போட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் இதுவுமே போட்டுட்டும் இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்காக நான் இங்க போட்டுட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன், கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்காக நீங்க ரிசல்ட் வாங்குவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வில் டூ இட் அண்ணான்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இனிமேல் கமெண்ட்ஸ் லைக் என்ன டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் டிபிபிசில அனுப்பிச்சிட்டே இருக்கேன். ஸோ எது வேணுமோ கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிளாக் டிக் ஆகிட்டே இருக்கு. 5 மாசம் கஷ்டப்படணும்ட்டு உங்களுக்கு இப்போ தோணிருச்சு. ஸோ கண்டிப்பா அந்த 5 மாசம் கஷ்டப்பட போறீங்க. 2025 வந்துருச்சு. நம்ம 2024ல இருக்கும்போது 2025 வரும் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு. கிளாக் பார்த்துட்டு சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதாவது வேலையை பார்த்துட்டே தான் இருக்கு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கணும்ல, அது கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. யூல் பி ஏபிள் டு கெட் இட். அதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு மெயின் திங் அப்படி பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு கீழே ஒன்று காமிச்சிட்டு இருக்கேன். அந்த போட்டோ வந்துட்டு வீடியோட தம்ப்நெயில். லைக் ஆக்சுவலி ஒரு வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன் காலையில இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஜெய்மீன் 2025க்கு லைக் செஷன் 1 செஷன் 2 கடைசி நேரத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும் தான் போடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் போடணும். அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மார்க் டெஸ்ட் எங்க நான் போடுறது, எப்படி நான் போடுறது கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் ஜெய்மீன் 2025 லைக் ஜெய்மீனுக்கு வருஷம் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த வீடியோ பத்தி ஃபுல் லைக் அந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ், பிரைசிங் டீடைல்ஸ், எப்படி நடக்கும், என்ன நடக்குதுக்கு லைக் அது வந்துட்டு March 30th லைக் செகண்ட் செஷன் வரைக்கும் அந்த டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள். ஸோ இந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அந்த வீடியோல இருக்க டிஸ்கிரிப்ஷன் கூட என் நம்பரை போட்டிருக்கேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.